வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ். சுட சுட முட்டை பச்சி எப்படி போட்டு சாப்பிடுறது பார்க்கலாமாங்க. இப்போ 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிண்ணத்துல ஒரு 3 ஸ்பூனு கிட்ட கடலை மாவு சேர்த்துக்கிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை புளிஞ்சுக்கிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிப்போமா. பார்த்தீங்களா, நாங்கள் அவிச்சு வச்சிருந்த முட்டையை அதில் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம கரைச்சி வச்சிருந்த பஜ்ஜி மாவு ரெடியா இருக்குங்க. இந்த முட்டையை நல்லா டிப் பண்ணி இந்த மாவு நல்லா அது மேலே ஊற்றி அதை அப்படியே பூ போல எடுத்து எண்ணெய் சட்டியில் போடுறோம். இது மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்து உள்ள இறக்கி விடுங்க. பாருங்க பஜ்ஜி எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. ஒரு பக்கம் வெந்தான இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பக்கமான முட்டை பச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி சுட சுட எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு கட்டு கட்டுங்க. பாருங்க முட்டை பச்சி எப்படி நல்லா இருக்குன்னு. என்னங்க சாப்பிட வரீங்களா?